ஓம் சக்தி. சித்தர்களின் வாழ்வியல் அறிவியல் இத்தலைப்பின் கீழ் நாம் அகத்தியர் சித்தர் குறித்து இன்று காண்போம். சித்தர்களின் மரபில் அகத்தியர் தலைமை சித்தராக போற்றப்படுகிறார். அவருடைய நூலான அகத்தியர் ஞானம் 2 நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள சில நிகழ்வுகளை நாம் கவனிப்போம். பல்வேறு காலகட்டங்களில் அகத்தியர் சித்தர் எழுதிய ஓலைச்சுவடிகள் கண்டறியப்பட்டு மொழி வல்லுநர்களால் எடுத்து இயம்பப்பட்டு இன்று நாம் அவற்றை அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்கிறோம். ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், விதி எவ்வாறு செயல்படுகிறது, விதியை மதியால் வெல்ல என்ன செய்ய இயலும் மற்றும் ஏராளமான மருத்துவ குறிப்புகள் ஓலைச்சுவடிகளில் குறிக்கப்பட்டுள்ளன. மனிதன் எவ்வாறு இறைவனை அடைய முயற்சிக்க வேண்டும், அதன் பாதையில் எதிர்கொள்ளும் விதியின் அபாயங்கள் நிறைந்த காலகட்டங்களை எவ்வாறு கடக்க வேண்டும் என்பது குறித்தான ஒரு தகவல் ஒன்று உள்ளது. அதனை நாம் காண்போம். ஒரு கட்டத்திற்கு மேல் மனிதன் தன்னால் இயங்க முடியாத போது இறைவனை நாடுகிறான். அப்பொழுது அவன் தன்னுள் இருக்கும் இறைவனை உணர்ந்து கொண்டால் விதியினை தகர்த்து மதியால் வெல்ல முடியும். எவ்வாறு இறைவனை உணர்வது என்று அகத்தியர் தன் பாடலில் குறிப்பிடுகிறார். அகத்தியர் ஞானம் 2 அதில் குறிப்பிடப்பட்டுள்ள பாடல்: உள்ளே இருக்கும் உருவத்தை நீ பார்க்கில் வெள்ளே ஒளியும் விரிசுடரும் தோன்றுமே, கள்ள மனதை கட்டி அணைத்து நீ மெல்ல மௌனம் மேவி இருப்பையே. இதனுடைய விளக்கம்: இப்பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ள உருவம் என்பது புற உருவம் அல்ல, உள்ளுக்குள் இருக்கும் ஆன்ம ரூபம். இரண்டாவது, வெள்ளே ஒளி என குறிப்பிடப்பட்டுள்ளது தியானத்தில் மனம் ஒடுங்கும் போது தோன்றும் அந்த பேரொளி. மூன்றாவது, கட்டி அணைத்தல் என குறிப்பிடப்படுவது அலைப்பாயும் மனத்தை அன்பால், பக்தியால், உறுதியால் ஒரு புள்ளியில் நிறுத்துவது. ஆக இப்பாடலின் விளக்கம்: அலைப்பாயும் நம் மனத்தை அன்பால் ஒரு புள்ளியில் நிறுத்தி தியானத்தில் மனம் ஒடுங்கும் போது தோன்றும் அந்த பேரொளியும் அதனிலிருந்து கேட்கக்கூடிய நாதமும். இவ்வாறு இந்த பாடல் விளக்குகிறது. நான் தற்பொழுது என் அனுபவம் ஒன்றை இங்கே குறிப்பிடுகிறேன். ஒரு முறை வருடம் 2020 இருக்கலாம். நான் மேல்மருவத்தூர் ஆலயத்தின் பின்புறம் தியானம் செய்யும் இடத்தில் அமர்ந்து தியானிக்கும் பொழுது என் புருவ மத்தியில் ஒரு கோல வடிவ பேரொளியும் அதிலிருந்து பதில்களும் வந்தன. அது முதல் தடவை என்பதால் என் மனம் குழம்பிற்று. அப்பொழுது அருள் திரு அம்மா அவர்கள் தரிசன நேரம் முடிந்து அருள் கூடத்தில் ஓய்வாக அமர்ந்திருந்தார்கள். நான் அருள் திரு அம்மா அவர்களை எண்ணி, அம்மா இது என்ன, தாங்கள் எங்கே என வினவ, அருள் திரு அம்மா அவர்கள் எல்லாம் நானே, பயப்பட வேண்டாம் என்றார்கள். நான் மீண்டும் அருள் திரு அம்மா அவர்களிடம் நீங்களே காட்சி தர வேண்டும், பதிலளிக்க வேண்டும் என வேண்ட அவ்வாறே ஆகட்டும் என ஆசையளித்தார்கள். நான் இந்நிகழ்வினை குறிப்பிட காரணம், மனித மனம் எல்லையற்று விரிவடையும் தன்மை உடையது எனினும் குருவின் அருளின்றி விரிவடைய இயலாது. ஆகவேதான் குருவை முதன்மையாக நம் முன்னோர்கள் வணங்கி வழிபட்டு இறைவனை அடைந்துள்ளார்கள் என்பதை அச்சமயமதில் நான் உணர்ந்து கொண்டேன். தொடர்ந்து கவனிப்போம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள். ஓம் சக்தி.